இந்த வீடியோல நம்ம மொபைல் போன்ல எப்படி நம்ம எடுக்கிற வீடியோல VFX எஃபெக்ட் ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் VFX எஃபெக்ட்ங்கிறது நம்ம எடுக்கிற வீடியோல ஆர்டிஃபிஷியலா 1-2 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது தான் விர்ச்சுவல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதை ப்ரொஃபஷனலா பண்ணணும்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரியான பெரிய சாஃப்ட்வேர்ல தான் பண்ணலாம். இந்த VFX-ஐ மொபைல் போன்லேயே பண்ண முடியுமாங்கிறத இந்த வீடியோல டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் தேவை. அதனால நான் ஒரு நெருப்பை எரிய வச்சு வீடியோ எடுத்துக்கிறேன். எடுக்கும் போதே பேக்ரவுண்ட் பிளைனா இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்காக கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. நான் கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம நெருப்ப வீடியோ எடுக்கிறதுனால எக்ஸ்போசரை ஃபுல்லாவே டார்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளாக் கலர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சும்மா சின்னதா ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போன்ல எடிட் பண்றதுக்காக கைன் மாஸ்டர் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல இன்னொரு லேயரா நம்ம ஃபயர் எஃபெக்ட் எடுத்து வச்ச வீடியோவை ஆட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் பிளாக் கலர் இருக்கிறதுனால அந்த கலரை செலக்ட் பண்ணி ஈஸியாகவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எஃபெக்ட் என் கையில் வர மாதிரியான அந்த இடத்துல அந்த லேயரை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த எஃபெக்ட் தனியாக வீடியோ தனியாக இருக்கும், நான் பண்ணுற ஆக்ஷன் தனியாக இருக்கும். நான் கையை நகர்த்தணும்னா அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக நகராது, அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கையை நவுத்தினாலும் அந்த எஃபெக்ட் நகர்றதுக்கு மோஷன் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அது இந்த கைன் மாஸ்டர் ஆப்ல டிஃபால்ட்டா கிடையாது, நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும். நம்ம எந்தெந்த இடத்துலாம் கை நகருதோ அந்த இடத்துல கீ ஃப்ரேம் செட் பண்ணி அந்த வீடியோவும் நகர்ற மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் போன்ல பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் ஆப் இருக்காங்கிற மாதிரி பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல நிறைய ஆப் கிடைச்சு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்றதுக்கு பெரிய லெவலில் நமக்கு எடிட்டிங் பத்தி நாலேஜ் இருக்குன்னு தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டெமோல வர மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணனாலே போதும், ஓரளவு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்துடும். இந்த வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் சூப்பர் எஃபெக்ட்ஸ். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. இதுல நிறைய டிஃபால்ட்டான டெம்ப்ளேட் இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே இதோட ப்ரிவியூ பிளே ஆகும். அதை பார்த்து நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா கேமரா ஓப்பன் ஆகும். அதில் டைமிங் ஓடினதுக்கு அப்புறமா அந்த ஆக்ஷன் நம்ம பண்ணணும். இந்த ஆப் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஆனால் நம்ம ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் பண்றதுக்கும் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கு. அது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. இந்த ஆப்ல நம்ம கைன் மாஸ்டர்ல பண்ண மாதிரி கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி அந்த மோஷன் நம்ம கொண்டு வரணும்னு தேவை கிடையாது. ஓரளவு இந்த அது எல்லாமே கொண்டு வந்துருது. இந்த ஆப்ல என்னன்னா தொடர்ந்து நிறைய ட்ரெண்டிங்கான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வச்சு நிறைய VFX நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது எஃப்எக்ஸ் மாஸ்டர். இந்த ஆப்ல வீடியோ எஃபெக்ட் மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுலயும் அந்த ஆட் பார்த்தா மட்டும் தான் நம்மளால அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மேஜர் டிராபேக் தான் இருக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட கிரியேட்டிவிட்டி வச்சு இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட்லாம் கொண்டு வரலாம். ஆனால் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் மேஜிக் எஃபெக்ட். இதில் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறப்ப நிறையா டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே யூனிக்காக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்லேயே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட ஓரளவு டீசெண்டான ரெசல்யூஷனில் வீடியோ நமக்கு கிடைக்குது. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போது எஃப்எக்ஸ் குருங்கிற ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கு. இந்த ஆப்ல நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்கல, 1-2 எஃபெக்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா அதுவுமே அந்த அளவு பர்ஃபெக்டா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த ஆப்ல வீடியோ ஷூட் பண்றதுல இருந்து அது ப்ரிவியூ பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ற வரையும் நம்ம ஒரு 5 ஆட் ஆச்சு பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ பண்றதுக்கு. ஆடும் அதிகமா இருக்கு. அதனால இந்த ஆப் இந்த லிஸ்ட்லயே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆப் எல்லாமே நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதுல எது பெஸ்டா இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணி நம்ம சும்மா ஃபன்னுக்காக தான் எஃபெக்ட் எடுக்க முடியுமே தவிர நம்ம உண்மையாவே VFX இதுல கத்துக்கவே முடியாது. உண்மையாவே கத்துக்கணும்னா ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மட்டும் தான் கத்துக்க முடியும். அதோட டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி பத்தி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.